ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு நாம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். நம்ம வீட்டில் அப்பா வழியில், அம்மா வழியில், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, திருமணமாகாத அத்தை, சிறு வயதில் இறந்து போன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு வழிபாடு செய்யணும். நாம் இருக்கிற ஊரில் ஏதாவது ஆறு இருந்தால் அங்கே இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்கிறதுன்னு அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். அங்கே இந்த வழிபாட்டை செஞ்சு வைக்கிறதுக்குன்னு சில ஐயர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வீட்டில் இருந்தவங்க பற்றின விவரங்களை அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க எந்த தமிழ் மாதம் வளர்ப்பிறையா அல்லது தேய்பிரியா, எந்த திதி அப்படின்னு சில விவரங்களை கேட்பாங்க. அது சொன்ன உடனே நம்மக்கிட்ட சில ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது அரிசி, எள்ளு, சில பருப்பு வகைகள், காய்கறி, இதையெல்லாம் வச்சு நம்ம முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு சில வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாட்டு முறை நம்மளோட 7 தலைமுறைக்கும் நல்ல பலனை கொடுக்கும். சில சமயங்களில் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருஷ திதி முறையை செய்ய முடியாமல் போனால் கூட இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் செய்கிற இந்த வழிபாடு அவங்களுக்கு போய் சேரும். பல பேருக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த வருஷ திதி கொடுக்காமல் போகிறதுனால அந்த குடும்பம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், அதாவது திருமணம், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் குடும்பத்தில் பணங்காசு தங்காமல் வறுமையில் கஷ்டப்படுறது, இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் செய்ய தவறின இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சிடுங்க. ஆறு இல்லாத ஊரில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிற கோவில் குருக்களை பார்த்து பேசி இந்த வழிபாட்டை பண்ணணும்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சில பேர் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட ஃபோட்டோ வச்சு படையல் போடுவாங்க. அப்படி படையல் போடும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் வைப்பீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதோடு சேர்ந்து முக்கனிகள் நீங்கள் சேர்த்துக்கணும். மா, பலா, வாழை. அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாதுளம்பழம், அதோடு கூட தேன், இதை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இந்த மாதுளம்பழமும் தேனும் முன்னோர்களுக்கு ரொம்ப உகந்தது. இந்த ஆடி அமாவாசை மட்டும் இல்லை, புரட்டாசி அப்புறம் தை அமாவாசையும் ரொம்பவும் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும்.